ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல்ல இப்போதான் பயங்கர விறுவிறுப்பா போகுதுன்னு சொன்னா நீங்களாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி தான் கேட்பீங்க. ஆமா, நம்ம ரம்யா வந்துட்டு அபிராமி கிட்ட இருந்து ஒரு ஆளை வச்சு தாலியை பறிச்சுக்கிட்டு வந்துடுறாங்க. அபிராமியை கோவிலில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு நீங்க எதுக்காகவும் அழுகக்கூடாதுமா, நான் இருக்கிற வரைக்கும் நீங்க அழுகாதீங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு இதெல்லாம் ரம்யாவுடைய வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவுடைய அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு உங்க பொண்ணு ரம்யா வீட்டில் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன தம்பி இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்களே, என்ன பிரச்சனை பண்ணா இப்போ என் பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா பிரச்சனை தான் சார், உங்க பொண்ணை முதல்ல வீட்டில இருந்து வெளியே அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி பிளான் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஆனா ரம்யா வந்துட்டு இப்போதைக்கு எனக்கு எந்த வேலையும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு எங்கேயுமே போகாம வீட்டுல நின்றுட்டு இருக்காங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்தி நேராவே ரம்யாவுடைய வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரம்யா கார்த்தி நேரா ரம்யாவோட வீட்டை வேகமா வந்துட்டு ரம்யா ரம்யான்னு கத்துறாரு. ரம்யாவுமே வந்துட்டு கொஞ்ச நேரத்துல வராங்க. ரம்யா வந்து என்ன கார்த்தி என்னது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பிரச்சனையே நீதான் ரம்யா அப்படின்னு சொல்லி ரம்யாவுக்கு ஒரு பலார்னு ஒரு அறை விட்டு தாலியை கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டோடனே ரம்யாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன கார்த்தி என்னாச்சு, என்ன தாலி என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. போதும் ரம்யா, டிராமாவெல்லாம் பாக்குறதுக்கு தீபாவும் எங்க அம்மாவும் வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். அதனால நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா நீங்க எடுத்த தாலியை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்க இருக்கு தாலி அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி நேரா வந்துட்டு ரம்யாவோட ரூம்ல போய் அந்த தாலியை எடுத்துட்டு நேரா கிளம்பிடுறாரு. உங்களுக்கு அவ்வளவுதான் ரம்யா, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு ரம்யா இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு நினச்சி பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. ஆனால் கார்த்திக் எப்படி எதாவது தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு எப்படியும் அபிராமி அம்மா எதாச்சும் சொல்லியிருப்பாங்க, சரி நம்ம போய் மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அங்கே கிளம்பியும் போகிறாங்க. ஆனால் கார்த்தி வந்துட்டு நம்மளை எதுக்காக இப்படி பாவம் பாவம்னு விட்டுட்டு இருக்கான், எனக்கு புரியவும் மாட்டேது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்துட்டு இருக்காங்க. ரம்யாவுக்கு பயங்கர அப்செட் ஆயிடுது. நம்ம கைக்கு வந்து தாலி இப்படி நம்மளை கையை மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கிட்ட போயிட்டு கார்த்தி வேகமாக போயிட்டு தாலி கிடச்சிச்சுமா, எப்படிப்பா கிடச்சிது அந்த ஆளை பிடிச்சிட்டி, ஆமாம்மா ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணு, ஸ்டேஷன்ல இருந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்கம்மா, நீங்க எதுக்காகவும் டென்ஷன் ஆகாதீங்க, முதல்ல டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ் ஆகுங்க, எதனாச்சும் ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லிட்டு அப்படியே ரிலாக்ஸா இருங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா அபிராமியை காம் டவுன் பண்றாரு. அங்க இருக்கிற அந்த ஒரு சாமியாருமே வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளோ நம்பிக்கையான ஆளுங்கெல்லாம் இருக்கும் போது நீ எதுக்காக அபிராமி பயப்படுற, என்னோட பயம்தான் உன் பிரச்சனையே அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லிட்டு அங்க இருந்துமே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த தாலி எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் சேஃபா வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் நடக்கலாம் அண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம அபிராமி கிட்ட. சரிப்பா கார்த்தி, நான் இதுக்கப்புறம் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிடுறாங்க. ரம்யாவுக்கு பயங்கர காண்டாகுது, கார்த்தி எப்படி இதை கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம ரம்யாவுடைய அப்பா வந்துட்டு என்னமா ரம்யா என்ன பிரச்சனை, ஏன் கார்த்தி வந்து சத்தம் போட்டு போறாரு, என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ரம்யாமே மறைச்சிடறாங்க. செம்ம சூப்பராக போகுது கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.